அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஷார்ட்ஸ்லலாம் காமிச்சிருந்தேன். ப்ரௌனி பேக் பண்ணி கொடுக்குற பாக்ஸ் வந்துட்டு அது நம்மளாக அதை மடக்கி அட்டைப்பெட்டி போல் ரெடி பண்ணுற ஒரு பாக்ஸ் அது. அதை பார்த்து நிறைய பேர் என்கிட்ட லிங்க்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஷார்ட்ஸ்லலாம் நம்ம அந்த லிங்க்கெல்லாம் கொடுத்தாக்கா அது ஒர்க் ஆகாது. ஸோ அப்படியே இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட அந்த லிங்க் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது சரியாக வந்துட்டு ஒரு 100 பீசஸ் கிட்ட வரும். கரெக்டாக 100 பீசஸ் இருக்கும். இது வந்துட்டு ஒரு 1/2 kgக்கு கொஞ்சம் கூடவா பிடிக்கும். நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன் இந்த பாக்ஸு. இதோடைய ரேட்டு வந்துட்டு 1459, 8 இன்ச் பாக்ஸ் இது. அப்புறமா கூடவே வந்துட்டு ஒரு சில விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ப்ரௌனி டவுட்ஸ் இல்லாமல் நிறைய பேர் நோம்பை பற்றியுமே அல்ஹம்துலில்லாஹ் டவுட்ஸ் எல்லாமே கேட்குறீங்க. நோம்பு நேரத்தில் எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி போகும்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து தெரியலை. அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்துட்டு நிலா ப்ரௌனிஸோட நித்யா சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்குமே அந்த மாதிரி தெரியாமல் இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அதையுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் ரீல் பார்த்து தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதில் வந்துட்டு டேபிள் ஃபுல்லாக அவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு கம்பல்சரியாக அவங்களுக்கு மேண்டேட்ரியாக இதெல்லாமே செஞ்சு தான் ஆகணுமா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது போல் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ரொம்பவே கேர் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. அவ்வளோ ரொம்ப கேரிங்கான பர்சன் அவங்க. ஸோ அவங்க நினச்சது போல் நிறைய பேருக்கு அப்படி தோணும் இல்லையா? ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் பார்த்து நானுமே வந்து ரொம்ப ஷாக் ஆவேன். எப்படிடா இதெல்லாமே செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டு நல்லபடியாக எனர்ஜி இருக்குது, அவங்க செய்கிறாங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோன்பு வந்துட்டு நோன்பு நேரத்தில் நம்மளால் அந்தளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ ஓரளவுக்கு நம்ம சிக்கனமாக கொஞ்சம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது. வெரைட்டியாக செய்யணுன்ட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் வீட்டில் நோன்பு வைக்கல கொஞ்சம் வெரைட்டியாக செய்வாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக போல் வந்து தெரியும். அப்படி தான் செய்யணும், இந்த அளவுக்கு தான் அதிகமாக தான் செஞ்சு தான் வந்துட்டு நம்ம நோன்பு திறக்கணும்லாம் கிடையாது. அவங்க கேட்டது முக்கியமாக இது தான். இந்த மாதிரிலாம் செஞ்சு தான் வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்டிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம பேரிச்சம்பழம் வச்சு கூட நம்ம வந்து நோன்பு வச்சுக்கலாம், நோன்பு திறந்துக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நிறைய வீடியோஸ் பார்த்து வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். நோன்புக்கு காலையில் ஒரு 4:30க்குள்ளேயே வந்துட்டு நம்ம சாப்பிட்றது ஏதாவது நம்மளுக்கு விருப்பமானது நம்ம சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறது, சாய் அந்த மாதிரிலாம் குடிக்கிறது எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு 6:20 கிட்ட ஈவினிங் வரைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே நம்ம குடிக்கக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பேரிச்சம்பழம் தண்ணிலாம் வச்சு நோன்பு திறந்துட்டு நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம ஸ்நாக் ஏதாவது ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி வச்சு நம்ம நோன்பு திறந்துக்கலாம். எங்கள் வீட்லேயுமே ரொம்ப அதிகமாகலாம் நான் ஸ்நாக்லாம் ரெடி பண்ண மாட்டேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டாக போயிடும். நோன்பு திறந்துட்டு பேரிச்சம்பழம் தண்ணி கஞ்சி எல்லாம் குடித்தாலே அல்ஹம்துலில்லாஹ் வயிறு நிறைஞ்சு போயிடும். ஸோ ஓரளவுக்கு அளவோடு தான் செய்கிறது. சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க, பிரச்சனை இல்லைன்னா ஒன்றுமே வந்து நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளுமே இஷ்டப்படி நம்ம நிறையா நம்ம வந்து செஞ்சு வைக்கலாம். அதுவும் இல்லாமல் அது எல்லாமே செய்யும்போது நம்மளுக்கு வேலையுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிடும் இல்லையா? நம்மளுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த நோன்பு நேரத்தில். ஸோ நம்மளும் வேலையை ரொம்ப இழுத்து வச்சுக்காமல் நம்மளோட ஹெல்த்தையுமே பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு நம்மளுக்கு முடியலைன்னா நம்ம ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்க சொல்லுங்கள்? ஸோ நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக செஞ்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். உடனே வந்துட்டு ஏன் இந்த நோம்பு நேரத்தில் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க. தாராளமாக செய்யலாம். நம்ம ஹெல்த்தையுமே நம்ம பார்த்துக்கணும். இதை என்கிட்ட கேட்டதால் தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இந்த பாக்ஸை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மடிச்சுமே நான் காமிச்சிட்டேன். அது வந்துட்டு ஒரு 3/4 kg கிட்ட பிடிக்கும். நெக்ஸ்ட் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் ஷார்ட்ஸ்லலாம் காமிச்சிருப்பேன். இது வந்து 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவா பிடிக்கும். இந்த பாக்ஸ் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவுமே நான் அமேசானில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். 959. இது வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணேன் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. அதோடு இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வர்த்து தான் இந்த பாக்ஸ் இது. இது 2க்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நானும் இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் அனுப்பணும் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவுமே எனக்கு கிடையாது. நான் சும்மா வந்துட்டு அந்த பாக்ஸஸ் விற்கும் இல்லையா, பிவிசி பாக்ஸ் பிளாக் கலரில் நான் வச்சுருப்பேன். நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு தான் வந்துட்டு கவரெல்லாம் சுற்றி கிற்றி எப்படியும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அதுவுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தான் ரீச் ஆகிட்டு இருந்தது. நடுவில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஒரு வாட்டி போய் வாங்கும் போது எங்களுக்கு ரொம்ப மட்டமான பாக்ஸ் கொடுத்துட்டாங்க போல்.
நடுவில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்தது, பாக்ஸ் உடஞ்சி போயிருக்கிறதா சொல்லிட்டு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிஸ்டர் அதுக்கு அப்படின்னு ரொம்ப பேர் எனக்கு ஆறுதலுமே சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்துட்டு என்ன இந்த மாதிரி உடஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்க தானே செய்வாங்க, என்ன செய்கிறது. ஸோ அதுக்காக என்னடா செய்கிறதுன்னு யோசிக்கும் போது தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாக்ஸ் வந்துட்டு மில்லட் பேக்ஸுங்கிற ஒரு ப்ரௌனி பேஜ் சிஸ்டர் தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா நிலா ப்ரௌனிஸ் நித்யா சிஸ்டரும் நானும் பேசினேன். ஒரு சின்ன ஆடியோமே நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ப்ரௌனிலலாம் இல்லை, உங்களோட அந்த ரம்ஜான் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? நான் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறேன்னா காலையில் எழுந்துக்கணும், நோன்பு திறக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? டைம் இருக்கும்போது சொல்லுங்கள், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். காலையில் ஒரு 3 மணி அந்த மாதிரி எந்திரிப்போம். எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு என்ன நம்மளால் அந்த டைமில் சாப்பிட முடியுதோ ஏதாவது முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருப்போம் சாப்பிட்றதுக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் ரொம்ப சாப்பிடவே முடியாது காலையில் எழுந்துட்டு. அதனால் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு டீ காஃபி ஏதாவது குடிக்கிறதா இருந்தாக்கா 4:30க்குள்ளேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கு மேலே தண்ணி எதுவுமே நம்ம குடிக்கக்கூடாது. அவ்வளோதான். அப்புறமா நாள் ஃபுல்லாக நம்ம மற்ற நாளில் எப்படி இருப்போம் அதே தான். தொழுகையை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக தர்மம் பண்ணணும். மற்ற நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணுறத விட இந்த ரமலான் மாதத்தில் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக ஹெல்ப் பண்ணணும். யாராவது சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். நிறைய பண்ணணும். அதுக்கப்புறமா அதான் வேலை தொழுகிற வேலை மிஸ் பண்ணாமல் பண்ணணும். அப்புறமா என்ன பண்ணுவேன் நான், சாயங்காலம் நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணணும். இப்போ சப்போஸ் முடியலன்னா ஏதாவது வெளியில் வாங்கிப்போம். அந்த மாதிரி தான். நோன்பு திறக்கிறது ஒரு 6:20 அந்த மாதிரி இருக்கும் டைமு. அந்த டைமில் நம்ம நோன்பு திறந்துட்டு பேரிச்சம்பழம் வச்சு நோன்பு திறப்போம். தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எதுவுமே சாப்பிடவே முடியாது. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ மைண்டில் வரும். நோன்பு திறந்ததுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்லாம் யோசனை வரும். ஆனால் நோன்பு திறந்ததுக்கப்புறமா தண்ணி குடித்தோடனே இதுவே நம்மளுக்கு போதும்னு ஃபுல்லாயிரும் வயிறு. கொஞ்சம் நேரம் பொறுத்து வேணால் ஏதாவது சாப்பிட முடியும், அவ்வளோதான். ஆனால் வீடியோஸ்லலாம் காமிப்பாங்க பயங்கரமாக வெரைட்டி அதெல்லாம் உண்மையிலேயே சாப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நாங்கள் அது மாதிரி பண்ணுறது கிடையாது. அவ்வளோதான், இதுதான். ஆமாம் சிஸ்டர், நானே இப்போ ஒருத்தவங்க வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கே டவுட் ஆகிடுச்சு. எப்படியுமே ஒரு ஹாலில் எப்படி ஒரு 100 ஐட்டம் வச்சுருந்துருப்பாங்க, ஆனால் உட்காந்துருக்குது என்னமோ 3-4 பேர் அந்த மாதிரி இருக்கும். சொல்லிட்டு நாங்கள் நோன்பு திறக்க போகிறோம். நாங்களாம் யோசிச்சோம், ஐயோ இதெல்லாம் மேண்டேட்ரி போல இருக்குது, இவ்வளோ செய்யணும் போல இருக்குது, பாவம் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது இவ்வளோ எப்படி செய்வாங்க அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு. நான் எப்போவுமே சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஏதாவது ஒரே ஒரு ஐட்டம் இருக்கும், இல்லைன்னா எப்பயாச்சும் 2 இருக்கும், அந்த மாதிரி தான். அதுவும் இந்த வாட்டிக்கு எல்லாருக்கும் ஜுரம் வந்தனால ஜூஸ் கூட போடுறது கிடையாது. ஏன்னா ஜூஸ் குடிச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் 2 நாள் ரோஸ் மில்க் போட்டால் உடனே இருமல் வந்துருச்சு. அதனால் அதுவுமே போடலை. அவ்வளோதான். நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச சில விஷயம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயம் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறமா சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க, பயணத்துக்கு போகிறவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு நோன்பு கம்பல்சரி வைக்கணும்னு கிடையாது. இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நோன்பு விடுறதுக்கான முழுக்க சலுகைகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இன்னுமே நோன்பு பற்றி, ரமலான் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் எல்லாமே வந்துட்டு நிறைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்ஸ்க்கான லிங்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சாக்லேட்ஸ், கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாமே செஞ்சது ஃபர்சானா பேகம் ஃப்ரம் கொளத்தூர். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் இவங்களுக்கு கொடுங்க. இந்த ப்ரௌனிஸ், ப்ரூக்கீஸ் அண்ட் குக்கீஸ் எல்லாமே ரெடி பண்ணது சௌந்தர்யா சிஸ்டர் ஃப்ரம் புதுக்கோட்டை. இன்ஷா அல்லாஹ் இந்த சைடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குமே உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.